ஹரியானாவில் இருக்கக்கூடிய சோனேப்பட்டில் இருக்கக்கூடிய ஜிண்டால் சட்ட பல்கலைக்கழகம் ஒரு கருத்தரங்கத்துக்காக கூப்பிட்டார்கள். ஒரு ஒரு புதிய தலைப்பு அந்த கருத்தரங்கம். இப்போ இருக்கக்கூடிய தீர்ப்புகளை பெண் நீதிபதிகள் எழுதினால் அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும்? தட் இஸ் ஃபெமினிஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் என்று சொல்வார்கள். ஒரு ஒரு தீர்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. அந்த தீர்ப்பையே ஒரு பெண்ணிடம் கொடுத்தால் அந்த தீர்ப்பு எப்படியாக உருவாகும்? எல்லாரும் சொல்லலாம் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான், எல்லாருடைய அறிவு ஒன்று தான். ஆனால் உண்மை அல்ல. அந்த கருத்தரங்கத்தில் நாங்கள் 10 தீர்ப்பை மாற்றி எழுதினோம். எல்லா தீர்ப்பும் மாற்றி எழுத வேண்டிய நிர்பந்தம் ஆகிவிட்டு. அப்போது இந்த கண், நீங்கள் போட்டக்கூடிய இந்த கண்ணாடி, இது ஒரு ஃபெமினிஸ்ட் கண்ணாடியாக, ஒரு பெண்ணிய கண்ணாடியாக இருந்தால் உங்களுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்கிறது என்பது உண்மை. இதை நான் ஒரு தர்க்கத்துக்காக சொல்லவில்லை, உண்மை அதுதான். இன்னைக்கு தலைமை நீதிபதி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு டைவர்சிட்டி, ஒரு பன்முகத்தன்மை நீதித்துறைக்கு வேண்டும், அதிகமான பெண்களை நாங்கள் எடுக்க வேண்டும். கேரளாவிலே 72% பெண்கள் இன்றைக்கு கீழமை நீதிமன்றத்தில் வேலை செய்கிறார்கள், புதிய பாதை உருவாகிறது என்று சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார்களே ஒழிய நடைமுறையில் திறமையான பெண்களை எல்லாம் நீதிபதி ஆக்குவதற்கு முன் வருவதில்லை. அதுக்கு ஏதோ ஒரு 1000 காரணம் சொல்கிறார்கள். அந்த காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இதை பற்றி பொதுவில் பேசாமல் இருக்க முடியவில்லை என்ற நிலைமை இருக்காது.